திருப்பூர் வடக்கு தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி? கடந்த 3 சட்டமன்ற தேர்தல்களிலும் அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதி இது. திமுக நேரடியாக களமிறங்குமா அல்லது கூட்டணி கட்சிக்கு இத்தொகுதியை ஒதுக்குமா என்ற குழப்பம் நிலவி வருகிறது. இன்று திருப்பூர் வடக்கு தொகுதியின் கள நிலவரம் நமது தேர்தல் திருவிழா 2026 காணலாம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் உச்சக்கட்டத்தை நெருங்கி உள்ளது. திமுக, அதிமுக, தாவேகா ஆகிய கட்சிகளில் யார் யாரெல்லாம் சீட்டு பிடிக்கலாம், அதற்காக தலைவர்களை எப்படியெல்லாம் பின்வாசல் வழியாகவும் முன்வாசல் வழியாகவும் போகும் வழிகளை எல்லாம் அலசி ஆராய்ந்து வருகிறார்கள். அந்த வரிசையில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட் என்னும் கிங் 360 உத்தேச வேட்பாளர் பட்டியல் வெளியாகி வருகிறது. அந்த வரிசையில் இன்று திருப்பூர் வடக்கு தொகுதியின் கள நிலவரம் நமது தேர்தல் திருவிழா 2026 காணலாம். திருப்பூர் வடக்கு தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி? 2008 இந்திய தேர்தல் ஆணையத்தின் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு பின் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு முதல் தேர்தலை சந்தித்து வந்த இந்த தொகுதி இதுவரை நடந்த அனைத்து தேர்தல்களிலுமே அதிமுகவே வெற்றி பெற்றுள்ளது. இந்த தொகுதிக்குள் திருப்பூர் வட்டம் சொக்கனூர், மேற்குப்பதி, தொரவல்லூர், பட்டம்பாளையம், பெருமாநல்லூர், வள்ளிபுரம், ஈட்டி வீராம்பாளையம், பொங்குபாளையம், கணக்கம்பாளையம், காளிப்பாளையம், மன்னரை ஆகிய கிராம பகுதிகளும், செட்டிப்பாளையம், நெருப்பெரிச்சல், தொட்டிப்பாளையம், 15 வேளம்பாளையம் ஆகிய நகர்ப்புற பகுதிகளும், மாநகராட்சியின் 29 வார்டுகளும் இடம்பெற்றுள்ளன. காந்தி நகர், அனுப்பர்பாளையம், பெரியார் காலனி, குமார் நகர் உள்ளிட்ட குடியிருப்புகளும் உள்ளிட்ட பகுதிகளை இந்த தொகுதிக்கு அடங்கியுள்ளது. அதிக அளவில் கிராமப்புற பகுதிகளை உள்ளடக்கிய இந்த தொகுதியில் பிரதான தொழிலாக பின்னலாடை உற்பத்தி, பாத்திர தயாரிப்பு தொழில்களும் விவசாயமும் அதிக அளவு உள்ளது. இந்த தொகுதியில் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாய மக்கள் 40% பேர் வசித்து வருகிறார்கள். இவர்களுக்கு அடுத்தபடியாக அருந்ததியர் சமுதாய மக்கள் உள்ளனர். முதலியார், செட்டியார், சிறுபான்மையர் மற்றும் தென் மாவட்டத்தினர் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளனர். கடந்த 3 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதி இது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 2வது முறையாக களமிறக்கப்பட்ட KN விஜயகுமார் 1,13,384 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் ரவி சுப்பிரமணியத்தை தோற்கடித்தார். 2016 சட்டமன்ற தேர்தலில் இதே KN விஜயகுமாரிடம் திமுக வேட்பாளரும் தற்பொழுதைய காங்கேயம் தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான மு. சுவாமிநாதன் தோல்வியை தழுவினார். சுமார் 4 லட்சம் வாக்காளர்களை கொண்ட இந்த திருப்பூர் வடக்கு தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக நேரடியாக களமிறங்குமா அல்லது கூட்டணி கட்சிக்கு இத்தொகுதியை ஒதுக்குமா என்ற குழப்பம் நிலவி வருகிறது. ஒருவேளை திமுக நேரடியாக களமிறங்கும் பட்சத்தில் வேட்பாளராக தினேஷ்குமார், அதாவது திருப்பூர் மேயராக இருக்கக்கூடிய தினேஷ்குமார் இங்கு போட்டியிட வாய்ப்பு அதிகமாக தென்படுகிறது. தங்கராஜ் ஆகியோரில் இருவரில் யாரேனும் ஒருவர் நிறுத்தப்படலாம் என தெரிகிறது. திமுகவின் திருப்பூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளரான தினேஷ்குமார் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். ஆஸ்திரேலியாவில் MIB படித்தவர். தற்பொழுது திருப்பூர் மாநகராட்சி மேயராக இருந்து வருகிறார். இவர் ஆரம்பத்தில் தேமுதிகவில் இருந்து இப்பொழுது திமுகவிற்கு வந்தவர். தங்கராஜ் திருப்பூர் வடக்கு மாநகர பொறுப்பாளர், கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அதிமுகவின் கோட்டையாக திருப்பூர் வடக்கு தொகுதி இருப்பதால் இந்த தொகுதியில் போட்டியிட பலரும் முனைப்பு காட்டி வருகிறார்கள். முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன், தற்பொழுது MLA KN விஜயகுமார், முன்னாள் MPயும் MLAவுமான சிவசாமி, வேல்குமார் சாமிநாதன் ஆகியோர் வேட்பாளர் ரேஸில் உள்ளனர். முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன் அதிமுகவில் மாநில அமைப்பு செயலாளராக இருந்து வருகிறார். கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் இவர். தற்பொழுது பல்லடம் தொகுதியில் MLAவாக உள்ளார். இவர் திருப்பூர் வடக்கு தொகுதியில் போட்டியிட அதிக ஆர்வம் காட்டி வருகிறார் என்பது கட்சி வட்டார தகவல். பல்லடம் தொகுதியில் கூட்டணியில் உள்ள பாஜகவிற்கு ஒதுக்கப்படும் வாய்ப்பு இருப்பதால் இவர் வடக்கை நோக்கி நகரவும் வாய்ப்பு உள்ளது. திருப்பூர் வடக்கு தொகுதி உருவாக்கப்பட்டவுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் MLA இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2011 வனத்துறை அமைச்சராகவும் பின்னர் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தவர். திருப்பூர் ஒன்றிய செயலாளராகவும் தற்பொழுதைய சிட்டிங் MLAவுமான KN விஜயகுமார் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். 2 முறை இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவருக்கு இந்த முறை வாய்ப்பு பெறுவதில் கடும் போட்டி நிலவுகிறது. முன்னாள் MP ஆகவும் MLAவாகுமான சிவசாமி
சிவசாமியும் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இவர் கடந்த 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பழைய திருப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அதேபோல் 2009 மக்களவை தேர்தலில் திருப்பூர் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். திருப்பூர் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பல பொறுப்புகளை இவர் வகித்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர். பின்னர் கட்சியில் சேர்க்கப்பட்டார். இவர் 2017ஆம் ஆண்டு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் நீக்கப்பட்டார். அதன் பின்னர் அமமுகவின் அமைப்பு செயலாளராக பணியாற்றியவர். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு அதிமுகவில் இணைந்தார். தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் நெருக்கத்தை பேணி காத்து வருகிறார். கடந்த சில தினங்களுக்கு முன் நடைபெற்ற சிவசாமியின் மகன் திருமணத்தை எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். இதில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுகவின் மாநகர மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக இருந்து வரும் வேல்குமார் சாமிநாதனின் பெயரும் வேட்பாளர் ரேஸில் அடிபடுகிறது. கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த இவர் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருப்பூர் வடக்கு தொகுதியின் வேட்பாளராக அபிநயா அறிவிக்கப்பட்டுள்ளார். பிகாம் பட்டதாரியான இவர் தற்பொழுது வாக்கு சேகரிப்பு பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாநகர் மாவட்ட செயலாளர் பாலமுருகனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது. தொண்டர்கள் மத்தியில் இவருக்கு செல்வாக்கு அதிக அளவில் இருப்பதால் திருப்பூர் தெற்கு தொகுதி அல்லது வடக்கு தொகுதி போட்டியிட இவருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் முன்னாள் மாவட்ட இளைஞரணி தலைவர் BS கார்த்திகேயனும் சீட் பெற முயற்சித்து வருகிறார். திருப்பூர் வடக்கு தொகுதியில் அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் மற்றும் ஸ்மார்ட் வகுப்புகள் அமைத்து தரப்பட்டுள்ளன. ஊராட்சி பகுதிகளில் மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் அமைத்து தரப்பட்டுள்ளன. இருந்தாலும் இந்த தொகுதியின் முக்கிய பிரச்சனையாக குப்பை மேலாண்மை பிரச்சனை உள்ளது. இதேபோல் போக்குவரத்து நெரிசல் பிரச்சனைக்கு முறையான தீர்வு இதுவரை எட்டப்படவில்லை என்பது நீண்டகால குறையாக இருந்து வருகிறது. அதேபோல் அரசு மருத்துவமனை, அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்படும் என வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. ESI மருத்துவமனை போதிய மருத்துவர் மற்றும் பணியாளர்கள் இல்லாத நிலையே உள்ளது. புஷ்பா தியேட்டர் முதல் பாண்டிய நகர் வரை மேம்பாலம் அமைப்பதற்கான திட்டம் அறிக்கை அளவிலேயே உள்ளது என்பது இத்தொகுதி மக்களின் பெரிய மனக்குறையாக உள்ளது. திருப்பூர் வடக்கு தொகுதியில் அதிமுக கட்டாயம் போட்டியிடும். ஆனால் திமுகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற குழப்பம் இருப்பதாலும் தாவேகா நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளர்கள் களமிறக்கப்படுவதால் இங்கு 4 முனை போட்டி உறுதியாகி உள்ளது. தொகுதியின் வெற்றி தோல்வியை கணிக்க முடியவில்லை. பார்க்கலாம். இறுதியில் வேட்பாளர்கள் யார் யார் என்பது குறித்து இந்த தொகுதியின் வெற்றி தோல்வி நிர்மாணிக்கும். மீண்டும் இந்த தொகுதியின் கள நிலவரம் குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தின் பல MP MLAக்களை வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது 2026 புதிய அப்டேட்டுகளுடன் சட்டமன்ற தேர்தலின் வெற்றியை உறுதி செய்கிறது. இது குறித்த விவரங்களை கீழுள்ள லிங்கில் தொடர்பு கொள்ளுங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.